Hi India Glitz viewers, I would like to congratulate India Glitz, 2 million subscribers. Well done and lots of love from me, Vaishnavi. அமீர் கான் அண்ட் அமிதாப் பச்சனுடைய தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமீர் கானும் அண்ட் அமிதாப் பச்சன் அவர்களும் ஃபர்ஸ்ட் டைமாக ஆக்ட் பண்ணுற படம் தான் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் விஜய் கிருஷ்ணா ஆச்சாரியா டிரெக்ஷனில் அமீர் கான் அண்ட் அமிதாப் அவர்களோட சேர்ந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் கத்ரீனா கைஃபும் ஃபாத்திமா சனாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ தக் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி ஒரு எபிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபில்மாக உருவாகி இருக்கிறது தான் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஆல்ரெடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் செப்டம்பர் 18th இருந்து 1 by 1 டீம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா மண்டே அன்னைக்கு கூட அமீர் கானுடைய ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அமீர் கான் கிரீன் ஜாக்கெட் அண்ட் ரெட் கூலர்ஸோட தலையில ஒரு ஹேட் போட்டிருக்காரு அண்ட் அவருக்கு சைட்ல ஒரு பெரிய லிக்கர் பாட்டிலும் இருக்கு. ஃபிராங்கி மல்லா அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த படத்துல அவர் பிளே பண்றாராம். இதை தன்னோட சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே யூ வில் நாட் ஃபைண்ட் எனி ஒன் கைண்டர் தென் மீ ஆன் திஸ் பிளானட், ட்ரூத் இஸ் மை செகண்ட் நேம் அண்ட் லாயல்டி இஸ் இன் மை ஒர்க், ஐ ஸ்வேர் ஆன் மை கிராண்ட்மதர் அப்படிங்கிற கேப்ஷனோட அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் தன்னோட சோஷியல் மீடியால லான்ச் பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன் கியூடபாக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் ஃபாத்திமா சனா ஜஃபைரா அப்படிங்கிற கேரக்டர்லையும் இந்த படத்துல பிளே பண்ணியிருக்காங்களா. அண்ட் கத்ரீனா கைஃப் சுரையா அப்படிங்கிற ரோல் பிளே பண்றதா இந்த மோஷன் போஸ்டர்ஸ் மூலமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க 4 பேர்த்தோட கேரக்டரையும் தனித்தனியா ரிவீல் பண்ண டீம் இப்போ 4 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது இவங்க 4 பேரும் ஒரு ஷிப்ல நிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் இவங்களுக்கு பின்னாடி ஒரு ரெட் ஃபிளாக், அதுக்கப்புறமா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிற மாதிரியும் இருக்கு அண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கையில ஒவ்வொரு வெப்பனை வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரியும் இருக்கு. இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதாகவும் 27th செப்டம்பர் இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ தக் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. 19th செஞ்சுரியில இந்தியாவில் பிரிட்டிஷ் எம்பையரை எதிர்த்து ஒரு கேங் ஆஃப் தக்ஸ் நடத்தின போராட்டங்கள், சேலஞ்சர்ஸ், சண்டைகள், இது மட்டும் இல்லாமல் 1790s இருந்து 1805 வரைக்கும் நடந்த விஷயங்களை ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்களாம். அப்படிப்பட்ட இந்த மூவி ஹிந்தி மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் தெலுங்குலையும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு நம்ம தளபதியோட சர்க்கார் படத்துக்காக இங்கே எல்லாருமே ஈகரா வெயிட்டிங். இப்போ இந்த படத்து கூட சேர்ந்து பாலிவுட்ல இருந்து அமீர் கான் அண்ட் அமிதாப் பச்சனோட தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் மூவியும் தீபாவளி ரேஸ்ல ஜாயின் ஆக போகுது. அப்படிப்பட்ட இந்த மூவி ஹிந்தி மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் தெலுங்குலையும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது. இந்த விஷயத்த இந்த படத்துடைய ஆக்டர்ஸான அமீர் கான் அண்ட் அமிதாப் பச்சன் 2 பேரும் சேர்ந்து இந்த தீபாவளிக்கு தக்ஸ் வர போறாங்க, சினிமா தியேட்டர்ல மீட் பண்றோம் அப்படின்னு தமிழ்லயே இந்த விஷயத்த நமக்கு கன்வே பண்ற மாதிரியான ஒரு வீடியோவை இப்போ டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜயலக்ஷ்மி அவ இது இல்லை எனக்கு தெரிஞ்சு, சின்னதாக எதாவதுனாலே உடனே ஐயோ மான்றவ அந்த விஷயத்த ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறது சர்ப்ரைசிங். இப்போதைக்கு அவளுக்கு டஃப் அப்படின்னா ஐஸ்வர்யாவும் எங்கள் அக்காவும் சொல்லவே வேணாம், ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. டாம் அண்ட் ஜெர்ரி ட்ரூ.